ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:45. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடமிருந்து உலக பொருட்களாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே நிபந்தனை ஒருவர் நல்லவராகவோ தீயவராகவோ இருக்க வேண்டும் என்பதே. ஏனென்றால் அவர் எல்லோரையும் ஒரே சமமாகவே காண்கிறவர். எனவே பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அங்கீகரித்ததற்கு அடையாளமே கிடையாது. பல லட்சம் இஸ்ரவேலர்கள் 40 வருடங்களாக கீழ்ப்படியாமல் தான் இருந்தனர். அவர்கள் மீது தேவன் கடுமையாக கோபம் கொண்டிருந்தார். இருப்பினும் எல்லா வருட காலமும் தேவன் அவர்களுக்கு உணவையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தார். எனவே பொருளாதார தேவைகளுக்கான ஜெபத்திற்கு கிடைக்கும் அற்புதமான பதில்கள் தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. இப்பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் தன்னையே அல்ல பிதாவையே மையமாக கொண்டது ஓர் வாழ்க்கையை வாழ்ந்தார். தன்னைத்தான் பிரியப்படுத்துகின்ற ஒன்றையும் ஒருபோதும் அவர் செய்யவே இல்லை. ஞானஸ்நானம் பெற்ற போது இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா நற்சாட்சி வழங்கினார். ஆம், நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்த என் நேசகுமாரன் என்று பிதா சொல்லவே இல்லை. இயேசுவுக்கு தேவையாய் இருந்தது எல்லாம் தேவ அங்கீகாரத்தை முடிசூட்டும் சாட்சியே. நாமும் இந்த சாட்சியை பெறுவதற்காக கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவோம். நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உலக பொருட்களின் ஆசீர்வாதத்துக்காய் உம்மை பின்பற்றாமல் உம்மை பிரியப்படுத்தி வாழும் ஜீவிதத்தையே வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சத்துருக்களுக்கு முன்னில் பலத்த கோட்டையாகவும் காத்து உங்க பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே வேறுபடுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், போக்குவரத்து, வேலை, தொழில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் உங்க பாதுகாப்பும் தூதர்களின் காவலும், வாகனங்கள் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் வாகனத்தை விபத்தின்றி ஓட்டவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ஞானத்தால் நிறைத்து கேள்விகளுக்கேற்ற விடைகளை பிழையின்றி எழுத நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் தேவ சமாதானமும் தேவ ஆளுகையும் வேண்டுமாயும், கடன் பிரச்சனையினால், வியாதியினால், உடல் பலவீனத்தால் துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கட்டளை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தெய்வீக பாதுகாப்பையும் தெய்வீக வழிநடத்தலையும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க. மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஆரோக்கியம் சுகத்தோடு வாழவும் உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.